இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Never lose hope. Never lose hope. Again, never lose hope. அவனிடம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என சொல். அவனிடம் சொல். Tell him not to lose hope. Tell him not to lose hope. Again, tell him not to lose hope. அப்படின்னா அவளிடம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என சொல். இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நம்பிக்கையுடன் இரு. Be hopeful. Be hopeful. Be hopeful. அவர்களை நம்பிக்கையுடன் இருக்க சொல். Tell them to be hopeful. Tell them to be hopeful. அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். They are hopeful. They are hopeful. அப்படின்னா அவள் நம்பிக்கையுடன் இருக்கிறாள். எப்படி சொல்வோம்? She is hopeful. She is hopeful. இப்போ அவன் நம்பிக்கையுடன் இருக்கிறான் என்பது எப்படி சொல்ல? Comment it now. Well done. அவன் மயங்கி விட்டான். He fainted. He fainted. He fainted. அவள் மயங்கி விட்டாள். இது எப்படி சொல்வோம்? Very good. எனக்கு கிறுகிறுக்கிறது. எப்படி சொல்வோம்? I feel dizzy. I feel dizzy. எனக்கு தலை சுத்துது. I feel giddy. I feel giddy. ஏதாவது ஒன்று செய்து வச்சிருக்குவீங்க. நீங்க இதுக்கும் வீட்டை நினைச்சு வாரீங்க, வந்து பார்த்தா ஒண்ணுமே மிச்சம் இல்லை. அப்படி சொல்வீங்க? எதுவுமே மிச்சம் இல்லை. எதுவும் இல்லை என்பதை எப்படி சொல்வோம்? Nothing or there is nothing. எதுவுமே மிச்சம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? There is nothing left. There is nothing left. குறைவாக பேசு. Speak less. Speak less. குறைவாக பேச முயற்சி செய். Try to speak less. Try to speak less. Again, try to speak less. அதிகம் பேசாதே. Don't speak much. Don't speak much. அவள் அதிகம் பேசுவதில்லை. It's a habit. எப்படி சொல்ல வேண்டும்? She doesn't speak much. She doesn't speak much. அப்போ அவன் அதிகம் பேசுவதில்லை. இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. ஒத்தி வைக்காதே, அதாவது பித்தள்ளி போடாதே. பிளான் பண்ணின மாதிரியே செய்ய சொல்றோம். எப்படி சொல்லலாம்? Don't postpone. Don't postpone. Again, don't postpone. ஒத்தி வைப்பது நல்லதல்ல. It's not good to postpone. It's not good to postpone.
நேரத்தை வீணடிக்காதே. எப்படி சொல்லலாம்? Don't dilly-dally. Don't dilly-dally. Or simply you can say, don't waste your time. நாம இப்ப போகலாம். Let's go now. Let's go now. முட்கோபியாக இருக்காதே. எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறது அப்படி இருக்க வேண்டாம். Don't be short-tempered. Don't be short-tempered. அடக்கமாக இரு. Be humble. Be humble. Again, be humble. நேர்மையாக இரு. Be honest. Be honest. நம்பிக்கையோடு இரு. Be hopeful. Be hopeful. ஆரோக்கியமாக இரு. Be healthy. Be healthy. மகிழ்வோடு இரு. Be happy. Be happy. நான் இன்னும் சமைச்சிட்டு இருக்கிறேன். I'm still cooking. I'm still cooking. Again, I'm still cooking. நான் இன்னும் படிச்சிட்டு இருக்கிறேன். I'm still studying. I'm still studying. அவ இன்னும் விளையாடிட்டு இருக்கிறா. She's still playing. She's still playing. அவன் இன்னமும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறான். இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. என்ன சமைக்கிறாய்? What are you cooking? What are you cooking? அவள் என்ன செய்கிறாள்? What is she doing? What is she doing? Again, what is she doing? அவங்க என்ன செய்யறாங்க? What are they doing? What are they doing? Again, what are they doing? இதுவரை கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை அளிக்காவிடேன். இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.